குறிப்பாக இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா முகத்தில் வந்து இந்த தாடை பகுதியில் வந்து அதிகமாக வந்து முடி வளர்ந்துருக்கும். சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜும் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அதிகமான உடல் உஷ்ணம் ஆறுதனாலையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் வந்து உங்களுக்கு இது ஏற்படலாம். முருங்கைப்பூ வந்து ஸ்பூன் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் காய்ச்சி அதை தொடர்ந்து 5 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம வயிற்றில் தொப்புள் பகுதியில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி இந்த கிராம்ஸ் வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களே வணக்கம். நான் டாக்டர் சச்சிதானந்தன், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை. குறிப்பாக இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை. இது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும், இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ் சுத்தமாக இருக்காது. ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் மென்சஸ் சைக்கிள் வந்து இருக்காது. மென்சஸ் வந்து வரும்போது வந்து ஸ்கேண்டி ப்ளீடிங் சொல்லுவாங்க. அதாவது ப்ளீடிங் வந்து ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து அப்டோமல் பெயின் வந்து அதிகமாக இருக்கும், அப்டோமல் கிராம்ப்ஸ் இருக்கும். மனதில் உள்ள மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் எரிஞ்சு விடுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குது பார்க்குறோம். இது எப்படி நம்ம பிசிஓடியா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசீஸாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா முகத்தில் வந்து இந்த தாடை பகுதியில் வந்து அதிகமாக வந்து முடி வளர்ந்துருக்கும். முகத்தில் வேறு பகுதியில் வந்து முடி அதிகமாக வளர்ந்துருக்கும். கழுத்து அல்லது கிராயின் பகுதியில் அண்டர்ஆர்ம்ஸில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும். ஏற்கனவே பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அடுத்து ஹைப்போதைராய்டிசம். இது உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கெயினும் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து சிம்டம்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகமான ஒரு உலகத்தில் நிறைய பெண்கள் வந்து இது வந்து ஒரு பெருசாக கேர் பண்ணிக்கிறது இல்லை. குறிப்பாக அந்த இளம் பெண்கள் வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் வந்து சரியாக வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்கிறது இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே உங்கள் பெண் குழந்தைங்களை வந்து அவங்களோட இந்த சைக்கிள் இந்த இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா, வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதேமாதிரி பெண்கள் வந்து இதை வந்து டோன்ட் கேர் ஆட்டிடியூடு இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து இல்லாமல் நீங்கள் உங்கள் உடலில் வந்து என்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஒரு மருத்துவரை அணுகும் போது அவங்க இது வந்து என்ன விதமான கம்ப்ளைண்ட் இருக்குது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கும் போது பின்காலத்தில் வரக்கூடிய ஆஃப்டர் மேரேஜ் வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஆரம்பத்தில் இது பார்க்கும்போது இது வந்து எண்டோமெட்ரியம் திக்கினிங்காவோ இல்லை ஒரு ஃபைப்ராய்டாவோ மாறதுக்கு இல்லை வேறு ஏதோ பெரிய காம்ப்ளிகேஷனாவோ மாறதுக்கு வந்து இந்த நீங்கள் தப்பிச்சிக்கலாம். காமனாக இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய இந்த 3 விஷயங்களை வந்து நீங்கள் கவனிச்சாலே போதுமானது. நீங்கள் முதல்ல வந்து ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து மாற்றணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஹெர்பல் ரெமடிஸோ இல்லை மருத்துவருக்கு கூடிய அந்த மெடிக்கேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஹைப்போதைராய்டிசம் நம்ம சொன்னோம். இதுக்கு வந்து மருத்துவர் வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க, பதற்றமாக இருக்கீங்க, மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எனக்கு தைராய்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. சில பேர் வந்து அனிமிக்காக இருப்பாங்க. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாதுளை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். மாதுளை மணப்பாங்குன்னு சொல்லிட்டு சித்த மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்குது. இதை எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஹீமோகுளோபின் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு படபடப்பு மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் வந்து மென்சுரேஷன் அப்போது நிறைய வந்து ஃப்ளோ வந்து இல்லாமல் 1 or 2 days வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதுளை பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மாதுளை தோலை வந்து நீங்கள் காய வச்சு வச்சுக்கலாம். காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் ஒரு கஷாயமாக சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு டிகாஷனை சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஃப்ளோ வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த அப்டோமனில் வரக்கூடிய அந்த கிராம்ப்ஸ் வலி வந்து கம்மியாக இருக்கும். சில பேருக்கு வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும். மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து காஃப் மசில்ஸ் அது அப்டமல் கிராம்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது நீங்கள் உணவு பழக்கத்தில் வந்து சரி செஞ்சுக்கலாம். பழங்கள் வந்து எடுக்கும்போது குறிப்பாக வந்து பைனாப்பிள் வந்து எடுக்கும்போது அதில் புரோமலின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்டமல் கிராம்ப்ஸ் மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய எந்த தசை பிடிப்புகளாக இருந்தாலும் அதை வந்து நல்லா ரிலீவ் பண்ணும். நல்ல ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜும் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அதிகமான உடல் உஷ்ணம் ஆறுதனாலையும் ப்ளஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் வந்து உங்களுக்கு இது ஏற்படலாம். அதை நீங்கள் எப்படி வந்து பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி துரித உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த சில்லி சிக்கன் சாப்பிட்றது, இந்த ஃப்ரைட் சிக்கனு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணுறது, அதிகமாக வந்து பேக்கெட்டில் நிரப்பப்பட்ட சிப்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுக்கும்போது அதிக ஸ்பைசஸ் ஒரு அளவற்ற முறையில் வந்து நீங்கள் எடுக்கும்போது குளூட்டன் சம்மந்தமான இந்த கோதுமை சார்ந்த மைதா சார்ந்த பொருட்களை எடுக்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா
டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகி உடல் உஷ்ணமும் வந்து கூடி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல நார்ச்சத்து நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நாட்டு மருந்து கடையில் முருங்கைப்பூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ முருங்கைப்பூ சீசன் இருக்கும்போது முருங்கைப்பூ வந்து ஸ்பூன் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் பாலில் காய்ச்சி அதை தொடர்ந்து 5 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கிளியர் ஆகும். இப்போ பெண்கள் வந்து போடக்கூடிய உள்ளாடைகள் வந்து ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகள் வந்து போடுறாங்க. நீங்கள் மாடர்ன் வேர்ல்டு வந்து நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து காட்டன் இந்த மாதிரியான ரொம்ப சாஃப்டாக இருக்க கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெண்பூசணி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெண்பூசணி நீங்கள் வந்து ஜூஸாக வந்து குடிக்கலாம். இது உங்களோட உஷ்ணத்தை வந்து குறைக்கும். யாருக்காவது பிபி இருந்துச்சுன்னா இல்லை அதிகமான மசாலா பொருட்கள் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். நல்ல கழிவுகளை வந்து வெளியேற்றும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு லேகியமாகவும் கிடைக்குது. தினமே என்னால் ஆஷ் கார்டை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ஸ்லைஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதியெல்லாம் வேஸ்ட் பண்ண அம்மா வந்து திட்டினாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. வெண்பூசணி லேகியம்னு கிடைக்குது. இந்த வெண்பூசணி லேகியத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனைகள் வந்து தீரும். குமரி லேகியம் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இது வந்து குமரி என்றால் சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை இப்போ நிறைய பேர் வந்து ஜூஸாகவே வந்து சாப்பிட்றாங்க. நிறைய ஜூஸ் கடைகளையும் வந்து கிடைக்குது. ஆண் பெண் 2 பேருடைய சூட்டை தணிக்கும், வயிற்றுக்கு இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றும். இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய இந்த கற்றாழை வந்து நீங்கள் லேகியமாகவும் பயன்படுத்தலாம். குமரி லேகியம்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக இந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா ரிலீவ் ஆகும். இதே போல் இன்னும் பல்வேறு மருத்துவ குறிப்புகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இயற்கை மருத்துவத்தில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம வயிற்றுல தொப்புள் பகுதியில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி, இந்த கிராம்ஸ் வந்து இந்த மென்சுரேஷன் டைமில் இருக்கிறது நல்ல ரிலீவ் ஆகும். இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப எளிதில் தீர்க்கக்கூடிய விஷயம். சித்த மருத்துவத்தில் ரொம்ப அற்புதமான மருந்துகள் வந்து இருக்கு. பெற்றோர்கள் வந்து அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை வந்து கவனிங்க. ஒரு மருத்துவரை அணுகுங்க. பெண்கள் அவங்கள வந்து கேர் பண்ணிக்கங்க. நீங்களாவே வந்து ஒரு நல்ல மருத்துவரை வந்து பார்த்து இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில் வந்து இருக்கக்கூடிய தீர்வுகளை வைத்து நீங்கள் வந்து எளிதில் வந்து இதில் குணமடையலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.